ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை காணும்படி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்படி எனக்கு கிருபை அளித்த முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் நம்முடைய போதர் ஊழியக்காருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சிலுவையிலே பூத்த பூ அது மல்லிப்பூவா? மன்னிப்பு. ஏன்னா நானும் அதான் சொன்னேன். சொல்லும்போது நானே என் அக்கா பொண்ணா மல்லிப்பூன்னு சொன்னான்னு சிரிக்கிறாங்க அவங்க. அப்போ சிலுவையிலே பூத்த பூ மன்னிப்பு. இந்த மன்னிப்பை குறித்து தான் கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்ட வேத வசனத்தில் லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலேருந்து 34ஆம் வசனம் வரை படிங்களேன். எழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். 34வது வசனம். அப்போது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும். அதுக்கு முன்னாடி என்ன காரியம்னு உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவம் செய்யாதவர், எல்லாருக்கும் நன்மை செய்தவர், வியாதிகளை குணமாக்கினவர், குஷ்டரோகி எல்லாவற்றையும் குணமாக்கினார், கண்ணு தெரியாத பார்வை தந்தார், மரித்தவனை எழுப்பினார். இந்த காரியத்தெல்லாம் அந்த ஜனங்கள் கண்டாங்க. எந்த ஜனங்கள்லாம்? இஸ்ரேல் மக்கள் கண்டாங்க, புறஜாதிகளும் பார்த்தாங்க. ஆனால் எல்லா அதிசயங்களும் கண்ணார கண்டாலும் இவனை சிலுவையில் அறியும், இவனை சிலுவையில் அறியும். யார்? இயேசுவை சிலுவையில் அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி 2 கைகளிலும் 2 கால்கள்லையும் சிந்தப்பட்ட நிலைமையில், பிதாவே, இவர்களை மன்னியும். அல்லேலூயா. நாம இருந்தோன்னா என்ன பண்ணுவோம்? யாரா என்னை அடிக்கிறதுன்னு பண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து, பிதாவே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி, எனக்கு புரிஞ்ச மாதிரி, எனக்கு தியானித்த போது எனக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னென்னா, 3 காரியத்தை குறித்து நான் சொல்கிறேன். 3 காரியத்தை வெளிப்படுத்தினேன். எதுனா, ஃபஸ்ட்டு மன்னிப்பு, 2வது மன்னிக்க கற்றுத்தந்தார், 3வது மன்னித்து வெற்றி சிறந்தார். 3 காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். எப்படின்னா, மன்னிக்கிறாரு, மன்னிக்க கற்றுத்தந்தார், மன்னித்து வெற்றி சிறந்தார். 3 காரியத்தில். முதலாவது இந்த மன்னிப்பு குறித்து நான் பேசுகிறேன். அப்புறமா லாஸ்ட்டில் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது மன்னித்தார். யாரை மன்னித்தார்? ஒரு உதாரணத்துக்கு யாரை மன்னித்தார்? லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 24ஆம் வசனம் 24ஆம் வசனம். சாரி, இருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 18லேருந்து 24. அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி.
இதுக்கு மேலே போதும். அந்த திமிர்வாதம் காரியத்தை குறித்து நீங்கள் படிச்சிருக்கலாம். இதில் என்ன காரியம்னா, கர்த்தர் மன்னிக்கிறார், திமிர்வாதக்காரனை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாருன்னா, திமிர்வாதக்காரன் வந்து என்னென்னா வியாதியில் பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவனுக்கு ஒருவேளை கை கால் இல்லாமல் இருந்திருக்க, கை கால் விளங்காமல் இருக்கலாம், படுத்த படியாக இருக்கிறான். சில மனிதர்கள் அவனை பார்த்து, ஏன்னா இயேசு வந்து அற்புதம் செய்கிறவர், இயேசு வந்து அதிசயங்கள் செய்கிறவர். இப்போ இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டான். அந்த சில மனிதர்கள் சொல்கிறல்ல, அவன் கேள்விப்பட்டிருப்பான். அப்போ அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி இயேசு இவனையும் சுகமாக்குவார்னு சொல்லி அவனை கொண்டு போகும்போது, அப்போ ஜனக்கூட்டம் இயேசுவை சுற்றி ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்ததால் அதனால் அவனை கொண்டு போக முடியாமல் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி அந்த வீட்டின் மேலே கூரை எடுத்து அவனை கீழே அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பும்போது இயேசு யாரை பார்க்குறாருன்னா, அந்த திமிர்வாதம் அனுப்புனாங்க பார்த்தியா, அந்த சிலர் மனிதரை அவனை பார்க்குறாங்க. அவனை பார்த்து என்னுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. அப்போது அந்த மனுஷனுக்கு 20ஆம் வசனத்தில் அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அந்த திமிர்வாதக்காரனுக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்போ அதை கேட்ட வேத பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரன்றி பாவங்களை மன்னிக்க தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகள் அறிந்து அவளை நோக்கி, உங்கள் இருதயங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வது எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. அவன் நடந்த உடனே தேவனை மகிமைப்படுத்தினா, அதை கேட்டவங்களும் தேவனை மகிமைப்படுத்தினாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. யாருடைய பாவம்? அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. 2வது காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மன்னிப்பு ஃபஸ்ட்டு. 2வது வந்து மன்னிக்க கற்றுத்தந்தார். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை. ஏழு 70 தரம் மட்டும் எனக்கு என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து உடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவன் ஆக்கிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை என்ன காரியம் சொல்கிறாருன்னா, பேதுரு கிட்ட சொல்கிறாரு. பேதுரு வந்து என் சகோதரனை நான் மன்னிக்கணும் எத்தனை முறை அப்படின்னும் போது 7 தரமா அப்படின்னு கேட்குறாரு. 7 தரம் இல்லை, 70 தரம் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உதாரணமாக அந்த காரியம் சொல்கிறார். 23ஆம் அதிகாரத்தில், எப்படி எனில்
பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. 24ஆம் வசனத்தில் அவன் கணக்கு பார்த்து தொடங்கின போது 10,000 தாளந்து கடன் பட்டுன ஒருவனை அவனுக்கு முன்பாக அனுப்பி, அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, இந்த கடன்லாம் தீர்க்கணும், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மனைவி எல்லாரும் கடனை தீர்க்கிற அதாவது நீங்கள் விற்று கடன்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா அந்த ராஜா சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனிதன் நான் சொல்கிறான்னா, கடன்பட்டு அந்த கஷ்டத்தில் இருக்கிற மனுஷன் என்ன சொல்கிறான், காலை விழுந்து, அந்த வசனம் சொல்லுது, அப்போது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அப்போ அந்த ஊழியக்காரன், அந்த ராஜா என்னப்பா இருக்கிறாருன்னா, அவன் மேலே மனதுருகி எல்லா கடன்லையும் தீர்க்கிறாரு. இப்போ கடன்பட்டவனா, கடன் கொடுக்குறவன் மன்னித்துட்டான். இப்போ கடன்பட்டவன் என்ன பண்ணுறான், இவன் மறுபடியும் ஒரு இடத்துல போயிட்டு இவன் ஒருத்தனுக்கு கடன் இவன் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்குறான். அவங்ககிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான், எனக்கு எனக்கு கடன் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்து நெரிச்சு, எனக்கு கடனை அதாவது என்னுடைய கடனை நீ கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் உன்னை சொல்லி அப்படின்னு அந்த காரியத்தெல்லாம் சொல்லி அவனை கழுத்து நெரிச்சு இருக்கும்போது இதை அந்த ராஜாவுடைய வேலைக்காரன் பார்க்குறான். அந்த வேலைக்காரன் பார்த்த உடனே இவனுக்கு இதை சொன்னாங்க, இவனுக்கு மன்னிக்கப்பட்டது, ஆனால் இவனுக்கு மன்னிக்கப்பட்டது, இவன் இன்னொருத்தனுக்கு மன்னிக்காமல் இருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த ராஜா இடத்துல அந்த வேலைக்காரன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் இவனுக்கு மன்னித்தீங்க, அவன் இன்னொருத்துக்கு மன்னிக்காமல் விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அந்த ராஜா சொல்கிறாரு, அப்போ 32ஆம் வசனத்தில், அப்போது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமலும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியம் என்னன்னா, கடனை இப்போ ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அதாவது மன்னிக்கிற அந்த வசனத்தோட மன்னிக்க கற்று தந்தார். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மன்னிப்பை கற்று தந்தார். எப்படி இந்த கடன் பட்டவனுக்கு இப்படி மன்னிக்கணும் கற்று தந்தார். அதற்கு ஏற்ற வசனங்களாக 35ஆம் வசனம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கற்றுத்தந்தார். அதே போல் நாமளும் மற்றவங்களுக்கு மன்னிக்கிற இருதயமுடையவர்களாய் மன்னித்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 23ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். ஃபஸ்ட்டு மன்னித்தார். மன்னிப்புக்கு யாரை கொண்டு வந்தேன்? திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தேன். ரெண்டாவது மன்னிக்க கற்றுத்தந்தார். கடன் பட்டனுடைய காரியத்தை குறித்து கொண்டு வந்தேன். இப்போ மன்னித்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரத்தை படிக்கலாம். 23ஆம் அதிகாரம் மறுபடியும் அதே வசனத்தை 34ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த காரியத்தை நான் யோசித்த போது, அன்றே இது பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னா என்ன ஆண்டவரே, எனக்கு விளங்கலை. ஒருவேளை உங்களுக்கு அந்த விளங்கிருக்கலாம், அந்த காரியத்தை குறித்து விளங்கிருக்கலாம், ஆனாக்க எனக்கு விளங்கலை. அதுக்கு இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். எப்படின்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் அல்லேலூயா. மூணாவது காரியம் என்ன? மன்னித்து வெற்றி சிறந்தார். 13ஆம் வசனத்தில் 15ஆம் வசனம் வரை படிச்சிங்க. உங்கள் பாவங்களினாலும், யாருடைய பாவம்? நம்முடைய பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும்
மரித்தவர்களாக இருந்த யார் நம்முடைய காரியத்தினால நாம் பாவத்தில் செத்து பாவத்தால் அடிமைப்பட்டு அதனால் நம்மளுக்கு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்த நமக்கு உங்களை மரித்தவர்களாக இருந்த உங்களை அவரோடு கூட யாரோடு கூட இயேசு கிறிஸ்துவோட உயிர்ப்பித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னித்து. அல்லேலூயா. இப்போ கூட 53ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சல நம்முடைய அக்கிரமங்கள்லாம் அவர் மன்னித்தாருன்ட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். நாமே பாவத்தை மன்னிக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்முடைய அக்கிரமம் நம்முடைய சிந்தை எல்லாவற்றையும் நம்ம பாவம் செய்தால்தான் நம்மளுக்கு விடுதலை இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு காரியம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்த நம்மளுக்கு அவர் சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து எல்லாவற்றையும் அதிசயங்களை அற்புதம் செய்து ஆனால் மரிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். எதற்காகனா இந்த மன்னிப்பு இல்லாமல் நம்ம இருந்ததால் 14ஆம் வசனத்தில் நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்து, நமக்கு எதிரடையாக இருந்த பாவம், அவரிடத்துல கிட்டி சேர முடியாத பாவம், அப்போ நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு இயேசுக்கும் எனக்கும் உள்ள பிளவு இல்லாதபடிக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஆணி அடித்தார். அல்லேலூயா. சிலுவையிலே ஆணி அடித்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டவராக இருந்தார். 15ஆம் வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. துரைத்தனங்கள் அதிகாரம்லாம் பிசாசனுடைய கிரி எல்லாவற்றையும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மன்னித்தார், மன்னிக்க கற்றுத்தந்தார். இந்த காரியத்தெல்லாம் மன்னிக்கிறாரு. ஆனால் ஒரு கன்ஃபார்மேஷன் நமக்கு ஒரு கன்ஃபார்மேஷன் இருக்கணும். மன்னிக்கிறனா இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா எனக்கு ஒரு கன்ஃபார்மேஷன் இருக்கணும். நீ எனக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும், எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு கன்ஃபார்மேஷன். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு 2 கைகளாலும் கால்களாலையும் ரத்த சிந்தப்பட்ட நிலைமையிலும் பிதாவே இவர்களை மன்னி என்று சொல்லி சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றி சிறக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க மன்னித்தார், மன்னிக்க கற்றுத்தந்தார், மன்னித்து வெற்றி சிறந்தார். இந்த வெற்றி சிறக்க தான் கடைசியில் வெற்றி சிறக்க நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நம்ம எல்லோரும் இங்கே பேசுகிறேன். ஏன் நான் பேசுகிறேன் எதுக்காகனா என்னுடைய பாவங்களும் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை மன்னித்து இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பேசும்படி, ஏன்னா பேசக்கூட தெரியாதவனை பேசும்படி கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக, அவர் என் மேலே வச்ச அந்த தயவுக்காக என்னை மன்னித்ததால் நான் உயிரோடு உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கேன். அதுக்கு ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. சரி, இதையெல்லாம் நீங்கள் காண்பித்தீங்க. அப்போது நாம் எப்படி இருக்கணும்? மன்னித்தார், எல்லாத்தையும் ஆண்டவர் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி தந்தார். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா லூக்கா 13ஆம் அதிகாரம் 5-9 வசனம் வரை அத்தி மரத்தை குறித்து ஒரு ஊமையை சொல்கிறாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோமிலே கோபுரம் விழுந்து திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிச்சிங்க. அப்போது அவர் ஒரு ஊமையை சொன்னார்.
ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா வந்து பார்க்குறாரு, திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் இருக்குது. அந்த அத்தி மரம் கனி கொடாமல் இருக்குது. எத்தனை வருஷம்? 3 வருஷம் கனி கொடாமல் இருக்குது. அப்போ அந்த ராஜா பார்க்குறாரு. ஒரு வாட்டி பார்க்குறாரு, 2 வாட்டி பார்க்குறாரு, இப்போ 3 வருஷமும் பார்க்குறாரு. ஆனால் கனி கொடுக்கல. அத்தி மரத்தில் கனி கொடுக்கல. அத்தி மரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சிக்கலாம், கனி கொடுக்கல. அப்போ அந்த ராஜா பார்க்குறாரு, நானும் எத்தனை முறை பார்த்துருக்குறேன், கனி கொடுக்கவே இல்லை. நானும் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீங்கள் மன்னிக்கலை. நீங்கள் மன்னிக்கிறேன்னு நான் உங்களை மன்னிச்சினே இருக்கிறேன், ஆனால் நீ மற்றவங்களுக்கு மன்னிக்கவும் இல்லை, அதே போல் நீ உணரவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுறான், இந்த ராஜா என்ன சொல்கிறாரு, அந்த தோட்டக்காரனத்தில் போயிட்டு அந்த தோட்டக்காரனை அனுப்பி அந்த தோட்டக்காரனை கீழே கூப்பிட்டு இந்த அத்தி மரத்தை வெட்டி போடுன்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவனே இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி கனி கொடு, ஓகே. அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேலைக்காரன் வந்து ராஜாவிடத்தில் சொல்கிறா, நான் இந்த 1 வருஷம் இருக்கட்டும், அதை கொத்தி எரு போட்டு அதை சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் வசனம், நான் அந்த வேலைக்காரன் மறுபடியும் சொல்கிறான், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியம்னா கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார் தான். என்னை கூட மன்னித்தார். அதுக்குன்னு நான் மன்னித்தாரே சொல்லிவிட்டு நான் பாவத்தை செய்துக்கினே இருந்தேன்னா எனக்கும் இந்த அத்தி மரம் போல தான். எதற்காகனா, இந்த அத்தி மரம் கனி கொடுக்கும், இவன் மன்னிப்பான், இவன் உணருவான், மனம் திரும்புவான், மனம் திரும்பாமல் இவன் மனம் திரும்பான், நாளைக்கு மனம் திரும்புவான், இன்றைக்கி மனம் திரும்புவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறா இருக்கிறாரு. அப்போ இந்த மன்னிப்பு நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அந்த அத்தி மரம் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. என்றைக்கு வந்தாலும் நம்ம வெட்டப்படுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மனம் திரும்பி கனி கொடுக்குறவளாய் மாறணும். அப்போ மற்றவங்களுக்கும் நம்ம மன்னிக்கிறவளாக இருக்கணும். அல்லேலூயா. இதே போல் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக நிறுத்தி நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா மன்னித்தார், இயேசு கிறிஸ்து மன்னித்தார், ஒரு ஊமையை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தார். மன்னிக்கிறா போல் வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டால், ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஸ்தேவான் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நான் அப்படியே சொல்லிடுறேன். 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் வந்து பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் ஞானத்திலும் அறிவிலும் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவன் ஆண்டோடைய பேசும்போது, அவங்கள மனுஷனிடத்தில் பேசும்போது தர்க்கிக்க கூடாத அளவு, அவனோட தர்க்கிக்க கூட பேசக்கூடாத அளவு அவன் ஆவில நிறைந்தவனாக இருந்தான். இஸ்ரவேல் மக்களை அவனை வந்து ஆண்டவர் பற்றி சொல்லும்போது அவனுக்கு மூர்க்கம் வருது. அவனுடைய முகம் தேவ தூதர்கள் போல முகமாக இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கல்லெறின்னு சொல்லி, லாஸ்ட்டில் அந்த முடிச்சிடுறேன், கல்லெறின்னு சொல்லி அவனை கல்லெறி சொல்லும்போது, இதோ பிதாவின் வலது பரிசில் இயேசு நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொன்ன உடனே இவங்களை மூர்க்கம் கொண்டு அவனை கல்லெறிகிறாங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு 60ஆம் வசனம் படிச்சிருங்க. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அல்லேலூயா. போதும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, சிக்னல் வந்துச்சு, அதனால தான். ஆண்டவர் சொல்கிறாரு, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவன் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா மன்னிக்கிறவராய் இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அந்த ஸ்தேவானும் அப்படியே மன்னித்து மன்னித்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நாமும் கூட இயேசுவை போல் நாமளும் வாழ்வோம், அவர் மன்னித்து நடத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்காத ஒரு காரியம் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி மன்னித்தாரோ நாமளும் மன்னித்து நடப்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் முடிச்சிடறேன் நான். யோவான் 1:9 முடிச்சிடுறேன். 1 யோவான் 1:9. நம்முடைய
பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அறிக்கையிட்டால் பாவங்களுக்கு நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தருடைய கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக எனக்கு